மே 30 கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு 2 நாள் தியானத்தில் ஈடுபட்ட பிறகு திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தற்பொழுது அங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக அங்கு பாதுகாப்பு படையினருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட அந்த பகுதியில் முழுமையான பாதுகாப்பிற்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு செல்கிறார். சாலை மார்க்கமாக அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்லும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அங்கு படகு மூலமாக திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு படகு மூலமாக கரைக்கு வந்தார். அங்கு காரில் ஏறி புறப்பட இருந்த அவர் அந்த பகுதியில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியிலிருந்து புறப்படவிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கு? கன்னியாகுமரியில் முகாமிட்டிருந்த பாரத பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட இருக்கிறார். நேற்று முன்தினம் மாலை இங்கே வந்த அவர் தொடர்ந்து தியானங்களை மேற்கொண்டார். பிறகாக தற்போது விவேகானந்தர் சிலை பாறை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு வந்து திருவள்ளுவர் அந்த மேல் பகுதிக்கு சென்று அங்கே திருவள்ளுவருக்கு மாலை ரோஜா மலர் மாலை அணிவித்து மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து கடற்பகுதியை சுற்றி இயற்கை ரசித்த அவர் விவேகானந்தா படகு மூலமாக கரையை படகு குழாமல் பூம்புகார் படகு குழாமை வந்தடைந்திருக்கிறார். அங்கிருந்து கார் மூலமாக தற்போது புறப்பட்டு அந்த அருகே இருக்கக்கூடிய சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரியினுடைய அந்த விருந்தினர் மாளிகை பகுதிக்கு சென்றிருக்கிறார். முன்னதாக அந்த பகுதிக்கு வந்தவர் அங்கே குழுமி இருந்த தங்கள் அதாவது பாதுகாப்பு படையினர் சுற்றியிருந்த மக்கள் அந்த பகுதியில் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்த காட்சிகளும் தொடர்ந்து இடம்பெற்றது. அதன் பிறகாக தனது காரில் அதாவது பாதுகாப்பு படையினர் புடைசூழ தனது காரில் ஏறி தற்போது விருந்தினர் மாளிகை பகுதியை அடைந்திருக்கிறார். சற்று நேரத்தில் விருந்தினர் மாளிகை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் 3 ஹெலிகாப்டர் அவர் பாதுகாப்பு படை ஹெலிகாப்டர்கள் 2 உள்ளிட்ட அவர் பயணிக்கும் ஹெலிகாப்டர் 1 என 3 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அதில் ஏற தயாராக இருக்கிறார். இது ஆன்மீக பூமியாக இருக்கிறது. 2000 ஆண்டுகள் பழமையான ஆன்மீக பூமியாக கன்னியாகுமரி இருக்கிறது. பல்வேறு மற்ற ஆன்மீக பூமிகளை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான நாள்தோறும் இங்கே செல்லக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. ஒரு ஆண்டிற்கு 50 லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் வரும் பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. விவேகானந்தர் பாறையை பொறுத்தவரை 20 லட்சம் பேர் ஒரு ஆண்டிற்கு அதை சென்று அங்கே தியானம் மேற்கொள்ளக்கூடிய அங்கே தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது இடம்பெறுகிறது. இந்த பகுதியில ஏற்கனவே மகாத்மா காந்தி 1924ஆம் ஆண்டு இங்கே வந்திருந்து இங்கே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில் அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார். அவ்வாறு பல்வேறு சிறப்புகளை பெற்ற பகுதியாக கன்னியாகுமரி இருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து 3 நாட்கள் அந்த தனது பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பக்கூடிய வழியில தற்போது கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் திருவனந்தபுரம் செல்ல இருக்கிறார். அவருக்கு பாதுகாப்பு பணியில ஏற்கனவே கடலோர கப்பற்படையை சார்ந்த ஒரு ஹெலிகாப்டரும் இங்கே சுற்றி வட்டமடித்து வருகிறது. கடற்பகுதியில முற்றிலும் அந்த பகுதி முழுமையாக 8க்கும் மேற்பட்ட படகுகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினர் மட்டுமல்லாது உள்ளூர் போலீசார் 3500க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. பொதுமக்கள் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல அனுமதி இருந்தாலும் கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக தளர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களும் அதாவது ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு ஏற்கனவே தடைகாலம் உள்ள நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரைப்பகுதி மீனவர்கள் அவர்கள் செல்வதற்கும் தடை 2 நாட்களாக தடை இருந்தது. அவர்கள் மீண்டும் நாளை காலை தான், இன்று இரவு அல்லது நாளை காலை தான் அவர்கள் மீண்டுமாக மீன்பிடிக்க செல்ல முடியும் அப்படிங்கிற நிலை இருந்தது. இதன் காரணமாக மீன்களின் விலையும் அதாவது ஒரு நாள் அவர்கள் மீன்பிடித்து வந்து அந்த மீன்களை வாங்க வியாபாரிகள் வர முடியாத நிலை ஏற்பட்டது. வியாபாரம் அனைத்து கடைகளும் திறக்க மக்களின் கூட்டம் அப்படிங்கிறது குறைவாக காணப்பட்டதால அவர்கள் வர முடியாத நிலை, அவர்களுக்கும் சில சிரமங்கள் ஏற்பட்டது. இருந்த போதிலும் கடைகள் அதாவது வழக்கமாக கடைகளை அடைக்க தில்லி போலீசார் அறிவுறுத்தினர். இந்த முறை கடைகள் முழுமையாக அடைக்க வலியுறுத்தப்படவில்லை. கடைகள் பெரும்பாலான கடைகள் திறந்திருக்கிறது. ஆனால் சுற்றுலா பயணிகள் அதாவது இந்த கோடைக்கால முடியும் இந்த நேரத்தில் வெக்கேஷன் முடியக்கூடிய இந்த நேரத்தில் மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படும். தற்போது மக்கள் இயல்பாக நடமாட முடியாத நிலை இருந்தாலும் கூட அவர்கள் அங்கு ஆங்காங்கே செல்வதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரின் ஹெலிகாப்டர் புறப்பட இருக்கிறது. அவர் தற்போது அந்த விருந்தினர் மாளிகை பகுதியை வந்தடைந்திருக்கிறார். 3 ஹெலிகாப்டர்களும் இயக்குவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் ஏறியவுடன் ஹெலிகாப்டர் சற்று நேரத்தில் இங்கிருந்து
புறப்பட்டு செல்லும். 3:35 மணிக்கு புறப்படுவதாக நம்ம ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் பயணிக்க இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 18 மணி நேரம் அவர் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே நம்ம சொன்னது போல அவர் தியான மண்டபம் மற்றும் அந்த மைய மண்டபம், விவேகானந்தர் சிலை 11 அடி வெண்கல சிலை அமைந்திருக்கக்கூடிய மைய மண்டபம் ஆகிய இரண்டிலும் தியானம் மேற்கொள்வார் என சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இரண்டிலும் சுமார் 18 மணி நேரத்திற்கு மேலாக அவர் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தியானத்தில் இருக்கும் போது அவர் இளநீர் மட்டுமே அருந்தியதாக, அது மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய அளவிலான அந்த படுக்கை அறையில அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டு இன்று 2 நாட்கள், நேற்று காலையும் இன்று காலையும் சூரிய நமஸ்காரம் செய்ததோடு சூரிய உதயத்தை பார்த்திருக்கிறார். இயற்கை அலையிலும் கண்டுகளித்த பிரதமர் தன்னுடைய பல்வேறு விமர்சனங்கள், அதாவது எதிர்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள், தேர்தல் கட்டுப்பாடு உள்ளிட்டவை அமலில் இருக்கும் போது பாரத பிரதமர் இது போன்ற தியானத்தில் ஈடுபடுவது மறைமுகமான தேர்தல் பரப்புரை என பல்வேறு அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர் குற்றம் சாட்டிய நிலையிலும் தனியாளாக, அதாவது இந்த பாஜக கட்சியினர், அவர் சார்ந்த கட்சியினர் யாரும் வராத வகையில் அவர் மட்டும் இந்த பகுதியிலேயே முழுமையாக 3 நாட்களை, நேற்று முன்தினம் முதல் தற்போது வரை 3 நாட்கள் இங்கேயே இருந்து சுமார் 18 மணி நேரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்படவிருக்கிறார். இது சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி.